ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எம்பிஏக்கு வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒன்று வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும், இல்லை மேனேஜ்மெண்ட்க்குன்னு தனியாகவே காலேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் பி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட் இருக்கிறது தான் எப்போதுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி இல்லைனா இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா தான் ஆர்ட்ஸ் வர சொல்வேன். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்துக்கோங்க. ஸோ என்ஏஆர்எஃப் இருக்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவினாஷி பார்ப்போம். அவினாஷி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 lakhs கொடுத்துருக்காங்க, அடுத்து 2,21,000, அடுத்து 2,40,000. ஸோ இன்ஜினியரிங்க்கும் இந்த ஆர்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்தோடனே பாருங்களேன், அந்த ட்ராப் தெரியுது. ஸோ 2 lakhs to 3 lakhs தான் மேக்ஸிமம் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இதுவும் என்ஏஆர்எஃப்ல இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2,31,000, 2,30,000, அப்புறம் 2,40,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்தது கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ஐஆர்எஃப்ல இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 1,80,000, 1,80,000, 1,80,000. அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இதுதான் இது வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நினைக்கிறேன். 3,75,000, 4 lakh, அடுத்தது 4,15,000 வந்து மீடியன் வந்திருக்கு. அடுத்தது பிஎஸ்சிஆர் கிருஷ்ணமால் இருக்குது. ஸோ இது ஆவரேஜாக அதோட ஸ்ரீகிருஷ்ணா ஃபஸ்ட்டு சொல்லலாம், அடுத்தது பிஎஸ்சிஆர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 3,60,000, 3,50,000, அண்ட் தென் 3 lakhs. ஸோ இதுதான் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன எம்பிஏ காலேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நான் அடிக்கடி காலில் விழுவுறது வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஜிஆர்டி காலேஜ் எடுத்திருக்கேன். ஸோ ஜிஆர்டி காலேஜ் ஆஃப் சயின்ஸ், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலக்ஷ்மி, கற்பகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொங்கு வந்து ஏற்கனவே என்ஐஆர்எஃப்ல இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சிலது டிக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் பற்றி நான் எதுவுமே டீப்பாக எடுக்கல. ஐம் லீவிங் இட் டோட்லி அப் டு என்ன இருக்குதுன்னு அவைலபிலிட்டி கொடுத்துட்டா நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நான் வந்து எடுத்து சார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ஐஆர்எஃப் காலேஜஸ்னு வச்சுருக்கேன். ஸோ நான் என்ஐஆர்எஃப் காலேஜஸ் நான் எதுவுமே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல, எக்ஸப்ட் தட் ஃபஸ்ட் ஐ திங்க் 3, 4, 5ன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்என்எஸ் வர. ஸோ எஸ்என்எஸ் வர இல்லைனா லைக் 2 விதமாக எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஒன்று நீங்கள் பிராண்ட் நேம்காக படிக்கணும், ஆனால் Tier 1 காலேஜஸோ இல்லை என்ஐஆர்எஃப் வாங்கின காலேஜஸ் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்க்காம சேருங்க. அதாவது இப்போ Tier 2 காலேஜில் தான் படிச்சாகணும்னு தெரிஞ்சிருச்சு கோயம்புத்தூரில். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு அட்லீஸ்ட் பிராண்ட் நேம் இருக்கும்ல, ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கே ரொம்ப கம்மி, அதையே சொல்லிட்டேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் சேர்றதுனா சேரலாம், அது ஒன் ஆஃப் த அப்ரோச். அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஓரளவு தான் ரேங்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப நான் ரேங்க் பண்ணல, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நான் என்ஐஆர்எஃப் காலேஜஸில் ஃபஸ்ட்டு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கேன். பிகாஸ் அது கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் யூஜிக்கே. ஐ திங்க் அது வந்து என்ஐஆர்எஃப்ல வந்து இந்த 250 to 200 to 250 பேண்ட் ரேஞ்சில் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங், ஹிந்துஸ்தான் டெக்னாலஜி, அடுத்தது என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது வந்து டாக்டர் ஜிஆர்டி தாமோதரன், இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது வச்சுருக்கேன். அடுத்தது ரத்னம், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்விஎஸ், அடுத்தது கேஐடி கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த ஆர்விஎஸ் எஸ்என்எஸோடையே நீங்கள் வந்து ஓரளவு ஹர்ட் ஆஃப் காலேஜஸ், ஸோ உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி லைக் போக கம்மியாகிட்டே போகுது. கேஐடி, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல், நேரு இருக்குது, கேஜிஐஎஸ்எல், கதிர், அடுத்து தனலக்ஷ்மி காலேஜ், தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜிஆர்ஜி, ஹாப்பி வேலி, ஃபயர்பர்ட். இதில் ஐ திங்க் 1, 2 வந்து டான்செட்குள்ளே இல்லை, நீங்கள் காலேஜ் நேம் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் 90% எல்லாமே டான்செட் கீழே வரதான். ஸோ இப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இது வந்து லைக் Tier 2 or Tier 3ன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் ஆர்ட்ஸும் என்றைக்குமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அதனால தான் நான் அது வந்து செப்பரேட்டாக பிரித்து நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டான்செட் கீழே நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பிஎஸ்சி கிடைக்காது, கேசிடி கிடைக்காது, எஸ்கேசிஇடி கிடைக்காது, எனக்கு நல்ல காலேஜ் வேணும்னா கண்ணை மூடிட்டு அமிர்தாவில் ஜாயின் பண்ணுங்கள். பட் இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 10ன்றது கம்மி, 12 to 15 lakhs ஆகும். கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்துட்டு ஐ திங்க் வெறும் எம்பிஏ இருக்குது, அது அவ்வளோ ஆகாது. ஏன் 12 to 15னா உங்களுக்கு 1 year நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக படிக்கணும், அதுக்காக தான் 12 to 15. நார்மல் எம்பிஏ எனக்கு ரேட் தெரியல, நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க, ஒரு காண்டாக்ட் த காலேஜ். ஸோ அமிர்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலில் வந்து 12 வாங்கியிருக்காங்க, இன்ஜினியரிங்கில் 16, அண்ட் தென் யூனிவர்சிட்டியில் 5 வாங்கியிருக்காங்க. ஸோ அமிர்தாவில் வந்துட்டு நல்லாவே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000, 4,85,000, அண்ட் தென் 4 lakh ரீசெண்டாக குறைஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் அந்த பெங்களூர் கேம்பஸ்லாம் நிறையா இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் காலேஜ் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து காருண்யா இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து காருண்யா. ஸோ காருண்யா வந்து பார்த்தீங்கன்னா
இஃப் யூ கான்ட் டாலரேட் ரிலீஜியஸ் ப்ரீச்சிங் அந்த மாதிரினா சேராதீங்க. ஸோ அது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன். ஆனால் நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும் அந்த காலேஜில். அண்ட் டான்செட் கீழே இல்லை, இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ஐ திங்க் அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர் சார். ஸோ உங்களுக்கு அது முடியும்னா நீங்கள் போய் சேருங்க. ஸோ அக்கார்டிங் டு NIRF அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,50,000, 2,40,000, 3,00,000. ஸோ ஏறி இருக்குது, குறைஞ்சிருக்கு, ஏறி இருக்குது. ஸோ ஒரு என்ன சொல்ல லைக் என்ன இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பட் காலேஜ் வந்து நல்ல காலேஜ் விச் இஸ் நாட் அண்டர் டான்செட். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. எல்லாத்தையும் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது இட்ஸ் டோட்லி அப் டு யூ. நீங்கள் வந்து நாளைக்கு குரூப்பில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள், உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி போடுங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஊரில் உள்ள காலேஜஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு மேக் மோர் வீடியோஸ். See you in the next video. Bye.